Hi students. So next topic, the very important topic. So 5 more questions கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது தெளிவாக நம்ம படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேன். ஸோ அப்போ that is inclined plane, angle theta. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ரோலிங் ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? இந்த ரோலிங் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும்போது ஸோ அப்போ இது அக்சலரேட் ஆகும் டவுன்வர்ட்ஸில், ஏன்னா இன்க்ளைன்ட் ஆங்கிள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஸோ எம்ஜி, ஓகேங்களா? அப்போ இதனுடைய நார்மல் என். ஸோ அப்போ ஆங்கிள் ஷுட் பி ஓகே தீட்டா. ஏன் இங்கே தீட்டா போடுறோம் அப்படிங்கிறது தேர்ட் லெசன்லேயே நம்ம இன்க்ளைன் பிளேன் பார்த்துருக்கோம், அதில் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன், அதை போய் செக் பண்ணிக்கணும். அப்போ இது தீட்டானா அட்ஜசன்ட் காம்பனண்ட் வந்து எம்ஜி காஸ் தீட்டா, இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்னதுன்னா எம்ஜி சைன் தீட்டா, ஓகேங்களா? அப்போ இதுக்கும் உள்ள இந்த ஸ்பீரோட ரேடியஸ் ஆர். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இப்படி ஆகும்போது ஸோ இந்த டைரக்ஷனில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்போ இது ஒய்ன்னு எடுத்துக்கணும், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஓகேங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஸ்பியர் வச்சுருக்கேன், இந்த ஸ்பியரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே போட்டிருக்கேன் எம்ஜி. அப்போ இந்த ஸ்பியரோட நார்மல் இங்கே இருக்கும், இந்த இதுக்கான பிளேன் இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்கணும். அதுதான் இந்த இன்க்ளைன் சர்ஃபேஸும் இந்த நார்மலும் 90 டிகிரியில் இருக்கணும், அதுதான் நார்மல் போட்டிருக்கேன். அப்போ ஸோ இந்த தீட்டா வந்து இந்த தீட்டா ஈக்குவலாக, இந்த தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து இங்கே தான் சூஸ் பண்ண முடியும், இங்கே சூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த தீட்டா பொறுத்து இந்த காம்பனண்ட் வந்து எம்ஜி அட்ஜசன்ட் காம்பனண்ட் எம்ஜி சைன் காஸ் தீட்டாவும், இதுக்கான ஆப்போசிட் வந்து எம்ஜி சைன் தீட்டாவும் இருக்கும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லிட்டோம். அது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மோஷன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். Translation in mg sin theta supporting force and the opposing force. அப்போ ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் நமக்கு இருக்குது, 2 ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ எம்ஜி சைன் தீட்டா, ஓகேங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிறது எஃப், ஓகே ரைட். ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ இதுதான் எஃப் நெட்டுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, ரைட், ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் லெட் அஸ் டேக் த டார்க் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்து இந்த ஆப்ஜெக்டோட இதுதான் வந்து, அப்போ இதை பொறுத்து அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு, ஏன்னா டார்க்குக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ டார்க் ஈக்குவல் டு டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ரொட்டேஷ்னல் டார்க் ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபோர்ஸ் டு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ட்ரான்ஸ்லேஷனுக்குனா எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்லியிருந்தோம்ல. அப்போ எஃப்க்கு பதிலாக ரொட்டேஷனல் டவு, மாஸுக்கு பதிலாக ஐ, ஆல்ஃபா ஏக்கு பதிலாக ஆல்ஃபா. ஸோ இதை தான் நம்ம போட போகிறோம். அப்போ இதை பொறுத்து அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், இப்போ இந்த ரேடியஸ்க்கு பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து எஃப், அதனுடைய டிஸ்டன்ஸ் 6. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவ் ஈக்குவல் டு ஆர் எஃப். அப்போ இதில் கொண்டு போய் ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா ஆர்எஃப் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா?
ரைட். அப்போ நமக்கு தெரியும், நான் செகண்ட் லெசனில் ஆல்ரெடி டிஸ்கஸ், ஓகே, ரிலேஷன் பிட்வீன் ஸோ லீனியர் ஆக்சலரேஷன் அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு A ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டுனது mk ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற RFல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ RF ஈக்குவல் டு mka ஸ்கொயர்டு, இங்கே ஆல்ஃபா வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆல்ஃபாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு A டிவைடட் பை ஆர்னு வருங்களா? அப்போ இங்கே ரேடியஸ் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்னு தான் எடுத்துருக்கோம். இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுக்கான ரேடியஸ் நமக்கு கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ A டிவைடட் பை ஆர். ஓகே, சொன்னது புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம எப்படி இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர்ட் எஃப் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்ட் ஏன்னு இருக்குங்களா? ரைட். இப்போ எஃப் வேணும். எஃப் தான் நமக்கு இதில் போய் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுற மாரி இருக்கும். அப்போ எஃப்இ வேணும் அப்படின்னா அப்போ எம்கே ஸ்கொயர்ட், ஓகேங்களா, ஏ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட். இதை நீட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இன்ட்டு கே ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இதுதான் நம்ம அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ எம்ஜி சைன் தீட்டா, ஓகே, மைனஸ் இங்கே என்ன இருக்குது? எம்ஏ, ஓகே, கே ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட், ஓகே, ரைட், ஈக்குவல் டு ஸோ எம்ஏ. ரைட். இப்போ இந்த எம்ஏ இங்கே இருக்குது, இங்கேயும் எம்ஏ இருக்குது. இந்த மைனஸ் எம்ஏ இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன எழுதலாம்? எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ ப்ளஸ் எம்ஏ கே ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ காமனாக எம்ஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் எம்மும் எம்மும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏ 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆஃப்டர் ரீரைட்டிங் த ஈக்குவேஷன் அப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வேணும். டு ஃபைண்ட் அவுட் இதை வச்சு இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன், ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்ல, அப்போ இதனுடைய ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம், வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம், அப்போ இந்த பாட்டமில் ரீச் ஆகும்போது அதனுடைய டைம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இது எல்லா ஒரு கைனமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ இன்ட்ரடியூஸ் கண்டுபிடிச்சிடலாம். டு ஃபைண்ட் அவுட் ஒரு இன்க்ளைன் பிளேனில் வந்து இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஜென்ரல் அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு அப்படியே இந்த ஜி சைன் தீட்டா நியூமரேட்டரில் போட்டு டினாமினேட்டரில் அந்த 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது வந்து நம்ம புக்கில் வந்து ஒரு டேபிளர் காலம் இருக்கும். இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட டேபிளர் காலம் இருக்கும். அது ரெண்டு பக்கம் இருக்கும். அது தெளிவாக நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? சரி. இதை வச்சு இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒரு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதுதான் நியூட்டன்ஸோட தேர்டில் ஃபார்முலா. அதெல்லாம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொன்னோமா? அப்போ வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு வந்து இதனுடைய ஹைட் வந்து என்னது? h. இதனுடைய ஹைட் வந்து h, இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வந்து s. ஓகேங்களா? ரைட். இப்போ வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, ஓகே, வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. அப்போ 2as. ஓகேங்களா? அப்போ s வேணும் அப்படின்னா இது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தீட்டா, இந்த ஆங்குலர் தீட்டா வச்சு அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து h டிவைடட் பை ஹைப்போடெனியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் s. அப்போ s ஈக்குவல் டு h டிவைடட் பை சைன் தீட்டா நமக்கு கிடைக்கும். ஓகே,
அப்போ v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2a இங்கே வந்து h டிவைடட் பை sin தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏவோட வேல்யூ நாங்கள் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ v ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 ஏவோட வேல்யூ g sin தீட்டா. ஓகேங்களா? டினாமினேட்டரில் ஒரு sin தீட்டா இருக்குது. அப்போ இன்ட்டு 1 + k ஸ்கொயர்ட் டிவைடட் பை r ஸ்கொயர்ட். ஓகேங்களா? ரைட். இன்ட்டு h. இப்போ இந்த ஃபார்முலாவில் v ஸ்கொயர்டி போட்டேன் ஈக்குவல்ட்டு இந்த 2 அப்படியே போட்டிருக்கேன். ஏவோட வேல்யூ g sin தீட்டா போட்டிருக்கேன். ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு ஃபார்முலாவில் sin தீட்டா இருக்குது. அப்போ இங்கே வந்து 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் போட்டேன். அடுத்தது h. அப்போ இந்த h போட்டிருக்கேன். அப்போ இந்த g sin தீட்டா கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது அப்போ v ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போ பை போத் டேக்கிங், அப்போ போத் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ என்ன வரும் 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். இப்போ இதனுடைய வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அது அதனோட கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் டேக்கன் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த டைம் டேக்கனுக்கான ஃபார்முலா, ஸோ வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அண்ட் டைமுக்கான ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள். ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இப்போ டைம் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை ஆக்சலரேஷன். இப்போ t ஈக்குவல் டு v/a. இப்போ நமக்கு தெரியும் வியோட வேல்யூயும் தெரியும் அண்டு ஏவோட வேல்யூயும் தெரியும். இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ ஸோ t ஈக்குவல் டு வியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ நான் t போட்டேன். அடுத்து டினாமினேட்டரில் ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா g sin தீட்டா, ஓகே, டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகே, ரைட். இப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்படியே தலைகீழ், இப்போ டினாமினேட்டர் எங்கே போயிடும், நியூமினேட்டருக்கு போயிருமாக்கண்ணே. அப்போ ஸோ t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகேங்களா? இன்ட்டு அப்படியே தலைகீழாக போட்டிங்க அப்படின்னா 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை g sin தீட்டா. ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போத் ஸ்கொயர் ரூட் பண்ணலாமே. ஸ்கொயர் ரூட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ t ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரூட் கேன்சல் ஆகி போயிருங்களா. அப்போ 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு போடுவீங்களா. இன்ட்டு இங்கே 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை g ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குங்களா. ரைட். போத் ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே டீன்னு இருக்குது, நான் t ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இங்கே t ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் போயிடுச்சுன்னா 2gh டிவைடட் பை 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் போட்டிருக்கேன். இன்ட்டு இங்கே ஸ்கொயர் ஆகும். அப்போ ஸ்கொயர் ஆகும்போது இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். எது கேன்சல் பண்ணிக்கலாம், இதில் ஒன்றும் இதில் ரெண்டு இருக்குங்களா. இதில் ஒன்று கேன்சல் ஆகி போச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். இங்கே ஒரு g இருக்குது, இங்கே g ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கே 1 இருக்கும். அப்போ t ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 2h, ஓகே, அப்போ 1 + k ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் டிவைடட் பை அப்போ g sin ஸ்கொயர் தீட்டான் இருக்கு.
ஓகே ரைட். இப்போ நமக்கு டைம் தானே வேணும். ஸோ அப்போ டைம் வேணும் அப்படின்னா அப்போ t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்போ 2h 1 + k² டிவைடட் பை r² டிவைடட் பை g sin squared theta. Okay, right. So the equations, so given inclination object over least value of radius of gyration, k will reach the bottom of the incline first. ஓகேங்களா, எதுக்கு வந்து radius of gyration வந்து லீஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா இந்த ரேஷியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த 1 + k² divided by r², இது வந்து ஒரு டேபிளர் காலம் இருக்குது, போய் தெளிவாக பாருங்கள். ஸோ நமக்கு தெரியும் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ஸ் வச்சு தான் இந்த ஈக்குவேஷன் அந்த 1 + k² divided by r² இருக்குல்ல, இந்த ரேஷியோ வரும். அது எதுக்கு ரீஸ்டாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த பாட்டம் சர்ஃபேஸு வரும். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற சம் வந்து 5.23 சம் இருக்கும். அந்த சம்மை பார்த்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க.